எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபேன்சி சாரீக்கான ஒரு போட் நெக் ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்கலாம். இதோட சாரீ பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலர். இதோட ப்ளவுஸும் வந்து ப்ளைனாக லாவெண்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஆப்போசிட் கலர் அந்த சாரியில் இருக்கிற எம்ப்ராய்டிங் பூ கலரில் நம்ம வந்து டிசைன் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப சூப்பரான டிசைன் வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து ஒரு மயில் ப்ளூ கலர் மாரி குடுத்துருக்காங்க. கிரேவும் இல்லாம ஒரு மயில் கலரும், ப்ளூவும் கலந்து வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்தது. அந்த கலருக்கு மேட்சிங்கா ப்ளவுஸும் வாங்கியிருந்தாங்க. ஆனா சாரி ப்ளவுஸோட நம்ம இத மிக்ஸ் பண்ணி தைக்க போறோம். போட் நெக் வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட நெக்கோட அகலம் என்னவோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு, இறக்கம் வந்து ப்ளவுஸோட இறக்கம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்ப இந்த டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் எல்லாம் எதுவும் குடுக்க போறதில்ல. அதனால வந்து லைனிங்லயே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு, இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் மாரி கீழ ஒரு கலர், மேல ஒரு கலர் வந்து நம்ம குடுக்க போறோம். இப்ப இதுல இந்த கிளாத்த வச்சு நம்ம வெறும் பைப்பிங் மட்டும் குடுக்கறதுனாலும் குடுக்கலாம். நான் வந்து இதுக்கு 2 கலர் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். இப்ப நம்ம கீழ மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த ஒரு வளைவா ஒரு ஷேப்ல அத வந்து நம்ம அப்படியே தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க அந்த மார்க் பண்ணும்போது அந்த நெக் ஷேப் என்னவோ, அத எப்படி கட் பண்ணணுமோ, அத ஃபுல்லா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். இந்த மாரி நம்ம 2 பீஸ் வந்து மேல 1, கீழ 1 வச்சு அட்டாச் பண்ண போறோம். இப்போ மேல் பீஸ் வந்து நான் சாரியோட ப்ளவுஸோட மெயின் கிளாத்ல வந்து நம்ம தைக்க போறோம். அப்படியே ஃபுல்லா வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பைப்பிங் வைக்கிற ஐடியா இல்ல. நான் வந்து ரொம்ப வந்து இந்த 2 கலரும் கான்ட்ராஸ்ட்டா தெரியாதனால, அந்த டிசைனுக்கு ஒரு கிளாத் குடுத்துருக்காங்களா, அது வந்து ப்ளைன் இல்ல. அதுலயும் பார்த்தீங்கன்னா டிசைனா இருந்தது. அதனால நான் இத அப்படியே திருப்பி அடிச்சுட்டு, கீழ வந்து நம்ம அந்த பீஸ் அட்டாச் பண்ணிடலான்ட்டு தான் இப்படி திருப்பி அடிச்சேன். ஏன்னா, அவைங்க அனுப்பிச்சிருந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னா, பைப்பிங் எதுவும் இல்ல. இது எல்லாமே வந்து கஸ்டமர் என்ன டிசைன் கேட்குறாங்களோ, அவைங்களே வந்து டிசைன் செலக்ஷன் பண்ணி சொல்லிருவாங்க. நான் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துருவேன். இப்போ நான் அதனால வந்து இதுக்கு பைப்பிங் குடுக்குற ஐடியா ஃபர்ஸ்ட்டு இல்ல. அதனால நான் இப்படி திருப்பி அடிச்சிருந்தேன். இது பைப்பிங் குடுக்குற மாரி இருந்தா எப்பவும் போலயே நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு த்ரெட் பைப்பிங் வந்து குடுத்துருவேன். இது வந்து நான் மறுபடியும் தான் வந்து இதுக்கு த்ரெட் பைப்பிங் வந்து குடுத்துருந்தேன். இப்ப வந்துட்டு இதுக்கு நம்ம கீழ ஒரு பீஸ் குடுப்போம்ல, அதுல வந்து பொட்லிக் பட்டன் வந்து குடுக்க போறோம். அதனால நம்ம அத வந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்ப நான் கட்டுறேன் பாருங்க. இந்த மாரி கட்டிக்கங்க. இந்த மாரி கட்டிட்டீங்க அப்டின்னா, நீட்டா பிசிறு இல்லாம நம்ம அந்த வச்சு தைக்கும்போது பட்டன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி நீட்டா வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே கீழ வந்து இன்ஸ்டா ஐடி குடுக்குறேன். அதிலயே வந்து நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து அந்த டிசைனுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் நான் வந்து கட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ரொம்ப வந்து தேவைப்படாது. ஒரு 6, 7 பீஸ் மட்டும் இருந்தா போதும். ஸ்லீவுக்கு வந்து நான் இந்த டிசைன் குடுக்கல. அதனால வந்து பேக் சைடுக்கு மட்டும் தேவையானத நான் இந்த மாரி கட்டி எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்துட்டு இந்த பீஸ்ல நம்ம அந்த லைனிங் வச்சு கட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ அந்த பேக் சைடு வந்து நம்ம எவ்வளோ பீஸ் நமக்கு தேவையோ, அத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மெயின் கிளாத் பார்த்தீங்கன்னா, நல்ல வந்து கெட்டியான கிளாத் அப்படிங்கிறதுனால, நம்ம உள்ள குடுக்குற லைனிங் வந்து வெளிய வந்து தெரியாது. அதனால வந்து நான் மேல ப்ளவுஸ் வந்து லாவெண்டர் கலர்ல அதே கலர்லயே லைனிங் குடுத்துட்டேன். இல்ல அப்படின்னா, நம்ம கீழ என்ன கிளாத் வந்து குடுக்குறோமோ, அதே கலர் லைனிங் வந்து குடுக்கணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு அந்த கட் பண்ணி விட்டுருந்தோம்ல, அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து லைனிங் மெயின் கிளாத்ல மார்க் பண்ணி அந்த பொட்லிக் பட்டன்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் லைனிங் வச்சு திருப்பிக்கிறேன். இப்ப மேல ரஃப்பா ஒரு தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து உள் சைடு திருப்பி ஃபர்ஸ்ட்டு அந்த பட்டன் வச்சிருப்போம் பாருங்க, அதே மேலேயே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு, திருப்பி மேல வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். பட்டன்ஸ் வைக்கும்போது லைட்டா இழுத்து இழுத்து விட்டு தைச்சுக்கலாம். ஒரு சில கிளாத்துக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டா இந்த சுருக்கம் வர மாரி தான் இருக்கு. நம்ம என்னதான் இழுத்து தைச்சாலும், அந்த கிளாத்த பொறுத்து லைட்டா வந்து சுருக்கம் வந்து வருது. இது வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங்கும், மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மேல ஒரு பீஸ் குடுத்துருக்கோம்ல, அந்த பீஸ்லேருந்து சென்டர்ல அந்த நெக் ஷேப் கட் பண்ணோம்ல, அந்த பீஸ வச்சு மார்க் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு கரெக்ட்டா வருதுன்னு சொல்லிட்டு 2ஆ அந்த மேல ஒரு கிளாத் இருக்குல்ல, அத 2ஆ மடிச்சு போட்டுட்டு இந்த மாரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே அளவுல கரெக்ட்டா வந்து வரும். இப்ப கீழ இருக்கிற பீஸ்க்கும் நான் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்ப இதுக்கு நான் ஒரு பைப்பிங் குடுத்தேன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி தையல் போட்டுட்டு, பைப்பிங் வந்து நான் குடுத்து எடுத்துக்கிறேன். இப்ப அதிகமா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பேக் சைடு வந்து போட் நெக்ல தான் டிசைன் வந்து கேட்குறாங்க.
பேக் சைடு வந்து போட் நெக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் நெக் வந்து கேட்குறாங்க. அது கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் அகலமா தான் வரும். அந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வேணும்னா சொல்லுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கட்டிங் வீடியோ வந்து போடுறேன். நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு. நம்மளோட சேனலில் ஏற்கனவே வந்து ரொம்ப பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டிங் வீடியோலாம் நான் நிறைய போட்டிருக்கேன். புதுசா யாராவது இருந்தீங்கன்னா, சேனலை செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ற டிசைன் ப்ளவுஸ் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். எனக்கு அதுக்கு மேல வந்து டைம் இல்ல. நான் என்ன ஸ்டிச் பண்ண வருதோ, அத வந்து நான் எடுத்து உங்களுக்கு வீடியோல வந்து அப்படியே காமிச்சிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்குற வீடியோவ நான் வந்து இனிமேல் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன வீடியோ வந்து அதிகமா கேட்குறீங்களோ, அத வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு, ஒவ்வொரு வீடியோவா கண்டிப்பா நான் வந்து போடுறக்கு வந்து ட்ரை பண்றேன். இப்ப இனி கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் வரும் நெறையா. அது எல்லாமே இனி வர உங்களுக்கு பொங்கல்லாம் வரப்போகுது. அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன் தான். மறக்காம வந்து நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா வந்து இந்த 2024லயாவது நான் 50K ரீச் பண்ணணும்னு நெனைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவ. இப்ப இந்த 2 பீஸும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த 2 பீஸும் ஜாயின் பண்ணும்போது பைப்பிங் வந்து இன்னொரு தையல் நம்ம போடுறதுனால போடலாம். இல்லன்னா வந்து கீழ வந்து ஹெம்மிங் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம மேல வந்து நெக் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த போட் நெக் வந்து நம்ம மேல கட் பண்ணிட்டு, இப்ப இதுக்கும் வந்து ஒரு பைப்பிங் வந்து குடுக்க போறோம். நார்மலா எப்பவும் போல கிராஸ் பீஸ்ல நான் வந்துட்டு அப்படியே த்ரெட் குடுத்து, அ பைப்பிங் வந்து குடுத்துக்கலாம். இதோட சென்டர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பட்டன் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் வந்து இதில பட்டன் வந்து எதுவும் குடுக்கல. இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்லீவ் டிசைன் எதுவும் இல்ல. அதனால நான் அது வந்து வீடியோ எடுக்கல. ஃப்ரண்ட்ல வந்து நார்மல் நெக்கு பட்டி வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா நீங்களும் இதே மாரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.